சிவம் மருத்துவமனை. ஆரோக்கியமே வரம். வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். ரீசெண்டாக என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஓல்டு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரு 5 minutes நல்ல ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் இவர் கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஐயாவுக்கு வந்து அடிக்கடி நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுது. திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு என்னென்னா அதிகப்படியான கோவம் வருது. ஏன்னா அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, உடல் ரீதியாக அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. அப்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்கும்போது அவங்களுக்குமே வந்து கோபம் வருது. இதனாலேயே 2 பேருக்கும் அதிகப்படியாக சண்டை வருது. ஸோ பொதுவாகவே வந்து ஞாபக மறதி அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஆனால் ரிப்பீட்டடாக பெரியவங்க, வயசானவங்க அவங்கெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க பேரில் கோவப்படுறோம். ஆனால் அது ஒரு வியாதின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஞாபக மறதி அப்படின்ற ஒரு வியாதியை பொறுத்தமட்டில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அம்னீஷியா சொல்கிறோம், ஒன்று வந்து டிமென்ஷியா சொல்கிறோம். அம்னீஷியா அப்படின்னா என்னென்னா, நிறைய பேருக்கு மூளையில் ஒரு கட்டி வரும், வலிப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இல்லை பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இது மாதிரிலாம் வந்து அதனோட பாதிப்பாக ஞாபக மறதி அதிகப்படியாக இருக்கும். அதை வந்து நம்ம அம்னீஷியா சொல்கிறோம். டிமென்ஷியா அப்படின்னா ஏஜ் ரிலேட்டடாக மூளையில் உண்டாகிற சுருக்கங்கள், அந்த செல்கள் வந்து சுருக்கம் அடைகிறதுனால டிமென்ஷியா அப்படின்ற ஒரு ஞாபக மறதி வரும். ஸோ பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசான காலத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அதிகமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ திடீர்னு ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு 5 minutes கழித்து மறுபடியும் அந்த விஷயத்தை பற்றி திரும்ப கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்ச வீடாக இருக்கும், ரொம்ப பழக்கப்பட்ட ரோடாக இருக்கும், நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்களுக்கே தெரியாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணலாம், கோவத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு உண்டாகிற மறதி பிரச்சனையினால தான் இது வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கா, இதை கவனிக்கணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா இது எதனால் ஏற்படுது? முக்கியமாக மூளையில் உள்ள செல்கள் வந்து சுருக்கம் அடைகிறதால ஏற்படுது. ஸோ அந்த மூளை செல்கள் சுருக்கம் அடைகிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி தொந்தரவுகள் உருவாகும். ஸோ அந்த மாதிரி சுருக்கம் அடையாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? சிறு வயதிலிருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கிறத நம்ம ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம், இப்போ நம்ம ரெகுலராக எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். ஆனால் இது தவிர்த்துட்டு எத்தனை லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம்? அந்த மாதிரி புதிய லாங்குவேஜ் கற்றுக்கும் போதும் இந்த விஷயத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வு உண்டு. பொதுவாகவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம பிரம்மி நெய் வந்து ஒரு 2 ml வந்து காலையிலையும் மாலையிலையும் நம்ம கொடுத்துட்டு வருவோம். பார்த்திங்கன்னா வல்லாரை டேப்லெட் காலையில் ஒரு டேப்லெட், ஈவினிங்கில் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அமுக்ரா கிழங்கு சூரணம் வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு நம்ம தேனோடு கலந்து காலையிலையும் நைட்லேயும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அக்ரகாரம்ன்ற மூலிகையை வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு நீங்கள் கஷாயம் பேசிஸில் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இந்த ஞாபக மறதி பிரச்சனையிலேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். ஏன்னா அதில் ஃபைத்ரின்ற வேதிப்பொருள் இருக்கிறதுனால ஞாபக மறதியை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கலாம். அதே போல் நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் சங்குப்பூ நிறைய வீட்டில் கிடைக்குது, அதை ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை ஒரு டீ மாதிரி நம்ம மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கூட இந்த ஞாபக மறதி பிரச்சனையிலிருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, சைனஸ், இருதய பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், வாத நோய்கள், மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.